வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சிறகடிக்க ஆசை தான். ரோஹிணி, ஸ்ருதி, மீனா 3 பேருமே வந்து கிச்சனில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா ஆன்ட்டி வந்து ரோஹிணிகிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆன்ட்டி தான் வந்து இந்தமாரி சாமியாருங்களால் ரொம்ப நம்புகிறாங்கல்ல, நம்ம வந்து அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை செட்டப் பண்ணி அவங்கள வந்து பொய் சொல்ல வச்சோம் அப்படின்னா வந்து ஆன்ட்டி வந்து ரோஹிணிகிட்ட பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரோஹிணி வந்து அதெல்லாம் எதுக்கு ஸ்ருதி, என்னை போட்டு கொடுக்கறதுக்கு தான் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து மீனை டென்ஷன் ஆகிடுவாங்க. உங்களை போட்டு கொடுத்து எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல ரோஹிணி, அன்றைக்கி உங்கள் மாமா எங்கள் கண்ணில் பட்டதுனால மட்டும்தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், இதில் என்ன இருக்குது, அப்போ நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஸ்ருதியை வந்து கரெக்டு தானே ரோஹிணி, நீங்கள் போய் சொன்னதுனால தானே அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க ஏன் அதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அதுதான் நீங்கள் எனக்கு நல்லது சொல்லிட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னை அசிங்கப்படுறதுக்கு தானே இங்கே இந்த வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறமா வந்து அவங்க சொன்ன ஐடியாவை இருந்தாலும் வந்து ரோஹிணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வராங்க. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி சாரி ஆண்டி, நான் வந்து உங்கள்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே விஜயா வந்துடுறாங்க. என்ன இந்நேரத்தில் விஜயா வந்திருக்கா, எப்பவும் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடன் சரி போய் உள்ளே போய் ஒழிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து விஜயா வந்த உடனே, இங்கே பாரு, உனக்கு அந்த சாமியார் ஒருத்தர் தெரியும்னு சொன்னால, எந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. அதான் பிரித்து வைப்பாருன்னு சொன்னேன், அந்த சாமியார் எனக்கு தெரியணும் அப்படின்னோடனே, நீ யாரை பிரித்து வைக்க போகிற, நான் வந்து ரோஹிணி மனோஜையும் பிரிக்க போகிறேன் அப்படின்வாங்க. என்ன சொல்கிற, ஆமாம் ரோஹிணி மனோஜையும் பிரித்து வைக்க போகிறேன். சரி பிரித்து வச்சுட்டு என்ன பண்ண போகிற, மனோஜுக்கு வேறு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயை வந்து பேசிவிட்டு. அப்புறமா வந்து ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டி இவங்களே இந்த அளவு பேசுகிறாங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி பேசணும்ல, நீங்கள் அந்த சாமியார் நம்பர் எனக்கு கொடுங்க, நானும் வைக்கிறேன், நானும் வந்து இவங்களுக்கு எதிராக நானும் வந்து பூஜை வேலை பண்ணுறேன், அப்போ தெரியும் நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் மனோஜ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியை வந்து விஜய்க்கு எதிராக பண்ணலான்ட்டு முடிவெடுக்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.